திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Matthew chapter 5 verse 13. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். எல்லாம் சேர்ந்து படிங்க. நான் பூமிக்கு உப்பாய் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே வசனத்தின் கீழே தான் நான் பிரசங்கிக்க போகிறேன். யாரை பார்த்து சொன்னார் ஆண்டவர்? சீஸ்ல நம்மளை பார்த்து சொன்னார். அல்லேலூயா. நான் பூமிக்கு உப்பாய் இருக்கிறேன். ஆமென். இந்த பூமியில வேற எந்த மனுஷரும் வேற எந்த தெய்வமும் சொல்லிடாத பெரிய காரியங்களை கர்த்தராகிய ஆண்டவர் நம்முடைய வாயிலிருந்து திருவுளப்பட்டிருக்கிறார். வேற எந்த தெய்வமும் ஒரு தன்னை பின்பற்றுகிற சீசர் இடத்துல பார்த்து தன்னை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்களை பார்த்து நம்ம கிறிஸ்தவர்கள் சொன்னாலே கிறிஸ்துவை பின்பற்றுவோம். அதனாலதான் நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். இஸ்லாமின்னா என்ன அர்த்தம் எனக்கு தெரியல, இந்துனா என்ன அர்த்தம் எனக்கு தெரியல. கிறிஸ்தவர் என்பதனா இவன் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லும் போது கிறிஸ்துவை உடையவன், அதனால இவன் பேர் என்னது? கிறிஸ்தவன், கிறிஸ்தவன் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. எங்களோட சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நமக்கு பேரு கிறிஸ்தவன். அப்ப நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நம்ம ஆண்டவர் நம்ம பின்பற்றுகிற ஆண்டவர் நிறைய வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உலகத்துல எந்த தெய்வமும் சொல்லலாத வார்த்தை, நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்க அப்படின்னு உலகத்துல ஒரே தெய்வம் சொன்னாருன்னா இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா. அதே போல அவரை பின்பற்றுகிற சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பூமிக்கு என்னவா இருக்கிறீங்க? உப்பா இருக்கிறீங்க. உங்க எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்னவா இருக்கிறீங்க? உப்பா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. இது ரொம்ப என்னடா அது, ஒரு நீங்க தங்கமா இருக்கிறீங்க, வைரமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டா பரவாயில்ல, உப்பா இருக்கிறீங்கன்னு போய் ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த செய்திக்கு பிற்பாடு நீங்க நிறைய காரியங்களை வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வீங்க, நிறைய கேள்விக்குண்டான பதிலை பெற்றுக்கொள்வீங்க. உப்பு ஏன் உப்புன்னு சொன்னார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய புரிஞ்சுப்பீங்க. இந்த செய்திக்கு பின்பாக கிறிஸ்தவன் எப்படிப்பட்டவன், கிறிஸ்தவனுடைய கடமை என்ன, சபையுடைய கடமை என்ன, சபையுடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கறதெல்லாம் குறித்து நாம நிச்சயமாய் நீங்க அறிந்து கொள்வதற்கு இந்த செய்தி உங்களுக்கு வாய்ப்பாய் அமையும். ஆமென். ஒரே ஒரு வார்த்தையில எவ்வளவு பெரிய ஆழமான ஒரு சத்தியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், மறைபொருளை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை நீங்க உணர்ந்து கொள்ள போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, உற்சாகமா கேட்கும் போது அந்த வார்த்தை உங்களுக்குள்ள நிறைய கிரியை செய்யும். அதனால நீ கவனமாய் கவனிங்க. அப்போ ஆண்டவர் தேவன் அவருடைய வாயை திறந்து குமாரனா இயேசு இந்த பரலோகத்தின் ரகசியங்களையும் பூலோகத்தின் ரகசியங்களையும் விசுவாசிகளை குறித்தும் ரொம்ப சுலபமான உதாரணங்களை வைத்து ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். பரலோகத்தை குறித்து சொல்லணும்னா அதற்கு சுலபமான ஒரு வேலைக்காரனை வச்சு, ஒரு வேலைக்காரன் எஜமான் அப்படி அவனுடைய உறவு வைத்து ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தின் கொடுத்து மேன்மையை ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு? விலகி காட்டிருக்கிறார். நிறைய விளங்காத நிறைய காரியங்களை பரலோகம்னா நமக்கு என்னென்ன புரியாத காரியங்கள்லாம் ஆண்டவர் இந்த உலகத்தினுடைய உதாரணங்களை வைத்து ஆண்டவர் எளிதாய் விலகி காட்டியிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாய் திறந்து பேசும்போது நிறைய பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, பரலோக ராஜ்யம் ஒரு கன்னிகைக்கு சமமா இருக்கிறது, பரலோக ராஜ்யம் தூர தேசத்துக்கு பிரயாணமாய் போன ஒரு எஜமானுக்கு சமமா இருக்கிறது அப்படின்னு அநேக காரியங்களை உலகத்தின் எடுத்துக்காட்டோடு இணைத்து பிரசங்கித்ததுனால அவருடைய பிரசங்கங்கள் எல்லாம் ரொம்ப எளிதாய் புரியக்கூடிய வகையில இருந்த பிரசங்கமா இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் திரள் கூட்டமான ஜனங்கள் ஆண்டவர் பின்னாடி போனாங்களாம். ஆமென். ஏன் அப்படி போனாங்கன்னா, அவர் புரியாத விளங்காத வாசல் எல்லாம் என்ன பண்ணல, பேசல. ஜனங்களுக்கு எப்படி புரியுமோ அந்த எளிதான வார்த்தைகளில அவங்களுக்கு எது சொன்னா புரியுமோ, எப்படி உதாரணத்தை சொன்னா புரியுமோ அப்படி சொல்ற விதத்துல ஆண்டவர் என்ன பண்ணாரு சொன்னார். குறிப்பாக இந்த வார்த்தை நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் சொல்ல அந்த இடத்துல எங்க சொன்னார்னா, இது கடற்கரை ஓரம் இருந்த ஒரு மீனவ சமுதாயத்துல பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க. இந்த கான்டெக்ட் படி இந்த இடத்துல ஆண்டவர் இந்த பூமிக்கு உப்பா இருக்கிறீங்கன்னு வாய் திறந்து ஆண்டவர் சொன்னார் இல்லையா? அது யாருக்கு பார்த்து சொன்னாருன்னா, படிப்பறிவு இல்லாத பாமரர்களுக்கு, மீனவர்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றார், பூமி நீங்க எப்படி இருக்கிறீங்க?
உப்பா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஏன்னா அவங்களுக்கு என்ன விதத்துல பேசினா புரியுமோ அந்த விதத்துல பேசுத ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு எல்லாம் தேயிலை தோட்டத்தை பத்தி கேட்டா நீங்க எல்லாம் தேயிலை கொழுந்து போல இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேர் தேயிலை பார்த்துருக்கவே மாட்டீங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க தேயிலை? ஒரே ஒருத்தர் மாத்திரம் பார்த்துருக்காரு. அப்ப எத்தனை பேர் உப்பை பார்த்துருக்கிறீங்க? எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆமா. அப்போ ஆண்டவர் பாருங்க, ரொம்ப எவ்வளவு ஞானமான ஆண்டவர். எதை ஜனங்களுக்கு சொன்னா புரியுமோ அதை சொல்லி கொடுத்தார். அல்லேலூயா. நீங்க ஒருவேளை அரபு நாட்டுல நீங்க பனைமரம் போல இருப்பீங்கன்னா அங்க பனைமரம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அரபில இந்த பேரிச்சம்பழ மரம் தான் அங்க இருக்கும். அங்க போய் பேரிச்சம்பழ மரத்தை குறித்து பேசலாம். ஆனா இங்க வந்து பேரிச்ச மரத்தை குறித்து பேசினா ஒத்து வருமா? யாராவது பேரிச்ச மரத்தை பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனா அரபு நாடுகளில் போய் பேரிச்சம்பழம் பார்த்துருப்பாங்க. அப்ப அந்த கான்டெக்ட்ல ஆண்டவர் என்ன பண்றாரு, பேசுறாரு. இப்ப இங்க யாருக்கு சொன்னாரு, பாமர ஜனங்களுக்கு ஆண்டவர் சத்தியத்தை வெளிப்படுத்த நினைக்கிறேன். நீங்க பூமிக்கு என்னவா இருக்கிறீங்க? உப்பா இருக்கிறீங்க. அவங்க டெய்லி யூஸ் பண்ற பொருளை கொடுத்து ஆண்டவர் என்ன பண்ணாரு சொன்னார். அப்ப இதுல அவங்க எப்படி அந்த உப்பா இருக்கிறீங்க அந்த உபதேசத்தை எப்படி விளங்கி கொண்டாங்க, அது எனக்கு என்ன விதத்துல இன்னைக்கு எனக்கு அது ஒத்து வரும், நான் எப்படி உப்பா இருக்கிறேன் அப்படிங்கறத விளங்கி கொள்றதுக்கு இந்த வசனம் ரொம்ப உங்களுக்கு உதவியா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த உப்பா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே வெறும் உப்பை மாத்திரம் எடுக்க வேண்டாம், அது உப்பு எப்படி தயாரிக்கப்படுகிறது அப்படிங்கிற நிலையில இருந்து புரிஞ்சு கொண்டாதான் ஆண்டவர் இந்த வார்த்தையில எவ்வளவு பெரிய அர்த்தத்தை வைத்திருக்கிறார் என்கிறத உணர முடியும். அல்லேலூயா. உப்புன்னு சொல்லிட்டாரே அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு இதுவா இல்ல. இந்த வசனத்தை நான் பிரசங்கத்தை முடிச்ச பின்னாடி உங்களுக்கு விளங்கும் ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஞானி, எவ்வளவு பெரிய விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறான்னு சொல்லி. அப்போ உப்புன்னு சொன்னா உப்பை நம்ம தயாரிக்கிற இடத்துல இருந்து பார்த்தாதான் ஆண்டவர் நம்ம ஏன் உப்புன்னு சொன்னாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லா என்ன பண்ணும் விளங்கும். எத்தனை பேர் உப்பு தயாரிக்கிற இடத்துல பார்த்துருக்கிறீங்க? உப்படம், அது பேர் உப்படம் சொல்லுவாங்க. நான் எனக்கே தெரியாது, நானும் சின்ன வயசுல பார்த்துருக்கிறேன்னு ஒரு ஞாபகம். ஆனா அருள் தம்பிட்டு தான் கேட்டேன், தம்பி எங்களை பண்றாங்க. நான் சாதா சொன்ன தூத்துக்குடியில வேதாரண்யத்துல இந்த பகுதியிலலாம் என்ன பண்றாங்க, உப்படம் வச்சு செய்யறாங்க. சரி, இந்த உப்பு எதுல இருந்து தயாரிக்கிறாங்கன்னு எல்லாரும் நிறைய பேர் தெரியுமா? கடல் தண்ணியில இருந்து. வேற யாரும் சொன்னாங்க எதுல இருந்து? எல்லாம் கடல் தண்ணி தான் சொன்னீங்களா? ஆமா, கடல் தண்ணி தான். வேற எங்க இருந்து என்ன பண்ண முடியாது, உப்பு எடுக்க முடியாது. சரி, அப்ப இந்த உப்புக்காக எடுக்கப்படுகிற கடல்ல இருந்து உப்புக்காக எடுக்கப்படுகிற தண்ணீர் கொஞ்சம் அளவுதான் தண்ணியை என்ன பண்ணுவாங்க, உப்புக்காக எடுப்பாங்க. எல்லா தண்ணி கடல் இருக்கிற எல்லா தண்ணியும் என்னவா போறது இல்ல, உப்பா மாறாது. கடல் இருக்கிற கொஞ்சம் பகுதியை தண்ணி எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல வச்சு உப்படத்துல வச்சு அங்க உப்படம் சொல்லுவாங்க, வயல்னு சொல்லிக்கலாம், விவசாயங்கிற கான்டெக்ட் வந்தா வயல். அப்ப அந்த உப்படத்துல வச்சு உப்புல தயாரிக்கிறாங்க. அதற்கு தேவை என்னன்னா கடல் தண்ணி. அல்லேலூயா. அந்த கடல் தண்ணி பெரிய நிறைய கடல் தண்ணி எப்பவுமே நிறைய தான் இருக்கும். அந்த கடல் தண்ணியில இருந்து உப்புக்காக எடுக்கப்படுகிற தண்ணீர் ரொம்ப கொஞ்சம் பர்சன்டேஜ் தான். அல்லேலூயா. அதே போலதான் இந்த உலகத்துல அநேக மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் அதுல இருந்து உப்புன்னா தேவ மனுஷன்ல நீங்க தான் உப்புன்னு ஏற்கனவே ஆண்டவர் பண்ணிட்டாரு சொல்லிட்டார். இந்த உலகமாகிய கடல்ல இருந்து கொஞ்சம் பகுதி மக்களை தான் எடுத்து கர்த்தர் எங்கவா மாத்துறாரு, உப்பா மாத்துறாரு. அல்லேலூயா. அநேக ஜனங்க இன்னும் உலகத்துல தான் இருக்கிறாங்க, அவங்க கடலுக்குள்ள தான் இருக்கிறாங்க. ஆனால் அதுல இருந்து ஒரு சில கூட்டத்தை மாத்திரம், என்ன எப்படி சொல்ல சிறுபான்மை கூட்டத்தை மாத்திரம். நம்ம பேரெல்லாம் இந்தியாவில் என்னதான் வச்சிருக்காங்க, சிறுபான்மையினர் தான் வச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் ஆண்டவர் ஏற்கனவே தீர்க்கதரிசனமா சொல்லிட்டாருங்க, உப்பா இருப்பீங்க. உப்புனா கொஞ்சம் தான், உப்புனா என்னதான் கொஞ்சம் தான், சிறுபான்மையா தான் இருக்கும். கடல்ல அவ்வளவு தண்ணி இருந்தாலும் அதுல இருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துதான் உப்பா மாத்துறாங்க. அதே போலதான் உலகமாகி அவ்வளவு பெரிய கடல்ல நிறைய மக்கள் இருக்கிறாங்க. ஆனா ஒரு சிலராகி இருக்கிற உங்களை தான் ஆண்டவர் பிரித்தெடுத்து உப்பா மாத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எப்பவுமே சிறுபான்மையினர் இருக்கிறதா நமக்கு அழகு. ஆண்டவர் சொல்லி நமக்கு ஒருவேளை பேராசை இருக்கும், ஆண்டவரே இந்திய தேசம் முழுசு கிறிஸ்துவ தேசமா மாறிடணும், உலகம் முழுசா நிறைய கிறிஸ்தவங்களா மாறிடணும்னு நினைப்போம். ஆனால் வேத வசனம் தீர்க்கதரிசனமா சொல்லிருச்சு, ஆண்டவர் சொல்லிட்டாரு நீங்க யாருதான், உப்பு தான். அப்படின்னா நீங்க யாரு, சிறுபான்மையினர் தான். அல்லேலூயா. ஆனா சிறுபான்மையினர்ங்கிறதுக்காக நம்ம சாதாரணமா இடம் போட்டுற கூடாது. அல்லேலூயா. ஏன்னா ஒரு சமையல் பதார்த்தத்துல நாம ஒரு டைனிங் டேபிள்ல கற்பனை பண்ணி, டைனிங் டேபிள்ல ஒரு பெரிய பாத்திரத்துல சாப்பாடு,
பெரிய பாத்திரத்துல கறி குழம்பு, ஒரு பெரிய பாத்திரத்துல இறால், ஒரு பெரிய பாத்திரத்துல மீன், மட்டன், கறி, அப்படி இப்படி எல்லாம் கொண்டு வந்து வைப்போம். எங்கேயாவது ஒரு பெரிய பெரிய சாடியில கொண்டு வந்து உப்பு வைப்பாங்களா? பெரிய சாடி நல்ல எல்லா பலகாரமும் எல்லாம் செஞ்சாச்சு, எல்லாம் பெரிய பெரிய பாத்திரத்துல இருக்கு. உப்பும் கொண்டு போய் பெரிய பாத்திரத்தை வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. உப்பு இமாத்துண்டு வைப்பாங்க. ஏமாத்துண்டு இமாத்துண்டு தான் உப்பு வைப்பாங்க. ஆனா இந்த உப்பு மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன், எல்லா பண்டமும் எதுலதான்? குப்பையிலதான். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்தவ மாற்றம் இல்லைன்னு நினைச்சுக்கோங்க, இந்த சிறுபான்மையினார கிறிஸ்தவ மாத்திரம் இல்லைன்னு நினைச்சுக்கோங்க, இந்த உலகமே குப்பையிலதான். ஹல்லேலூயா. கர்த்தர் சிறுபான்மையினார இருக்கிற உப்புதான் இந்த பூமிக்கு சாரமாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க இல்லைன்னா இந்த பூமியில சுவை இல்லை. உங்களை வச்சுதான் ஆண்டவர் இந்த பூமியை ரசித்துக் கொண்டிருக்கிறார். ஏன்னா உலகம் முழுவதும் பாவத்தில் இருக்குது. ஆனா இந்த சிறுபான்மை கூட்டத்துல தான் கர்த்தர் பரிசுத்தத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உப்பு என்ன கலர்ல இருக்கும்? வெள்ளையில. இந்த உப்புல எந்த கலப்படமும் இல்லை. நீங்க கலப்படம் இல்லாதவன் சொல்லுங்க, நான் கலப்படமே இல்லாதவன். ஹல்லேலூயா. வெள்ளை பரிசுத்தத்தை காட்டுது. ஹல்லேலூயா. நான் உப்புன்னு ஆண்டவர் சொன்னார்னா என்ன பரிசுத்தம் உள்ளவன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. என்ன உப்புன்னு ஆண்டவர் சொன்னா நீ வேறு பிரிக்கப்பட்டவன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. உலகமாகிய கடலிலிருந்து பாவத்திலிருந்து ஒரு சின்ன கூட்டத்தை ஆண்டவர் பிரித்தெடுத்து உப்பாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீ உப்பா இருக்கிற. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லு, உப்பு. ஆமா. இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இது ஒரு மாதிரி இருக்கும். ஆனா இந்த கையை எடுத்து சும்மா நக்கி பாருங்க, உப்பு கை. உப்பு தானே? நீங்களாம் உப்பு தானே? உப்பு தான். நீங்களாம் உப்பு தான். சரி. அப்ப நமக்கு என்ன பெரிய பேராசை இருக்கலாம், இந்த இந்திய முழுசும் ரட்சிக்கப்படணும் அப்படி இப்படின்னு. ஆனா வேதவசனம் முன்கூட்டியா தீர்க்க தரிசனமா சொல்லிருச்சு, ஒரு சிலர் மாத்திரம்தான் உப்பாய் மாற முடியும். ஹல்லேலூயா. நம்ம பெரிய லக்கு வச்சு ஜெபம் பண்றோம், அதெல்லாம் சரிதான். சில தீர்க்க தரிசனங்கள்லாம் சொல்றாங்க. ஆனால் அதை விட முந்தின தீர்க்க தரிசனம் ஆண்டவர் வாயிலிருந்து வந்துருச்சு, உப்பு தான் நம்ம. ஹல்லேலூயா. நம்ம சிறிய கூட்டமா தான் இருப்போம், பெரிய கூட்டமா ஆக முடியாது. சிறிய கூட்டமா தான் இருப்போம். ஆமென். சிறிய ஜாதியா தான் இருப்போம். ஆனால் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இந்த பூமியில நீங்க தான் உப்பா இருக்கிறீங்க, உங்களை வச்சுதான் இந்த பூமி ருசியா இருக்குது, சாரமா இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இப்போ 5 பிள்ளைங்களை பெற்றுக்கிறார் இந்த பஞ்சாட்சரம் பிரதர். எங்க பாக்குறாரு டிவில என்னதான் பாக்குறீங்களா? இந்த 5 பிள்ளைல ஒரு உதாரணம் சொல்றேன். உதாரணத்துக்கு தான் சொல்றேன். அவர் தான் 5 பிள்ளை பெற்றுக்கிறார். வேற யாரும் 5 பிள்ளை பெற்றுக்கிறீங்களா? வேற யாரும் பெற்றுக்கல. சரி. அதுல 4 பிள்ளை எப்போ பார்த்தாலும் ஸ்கூல்ல பிரச்சனை பண்ணுது, பக்கத்து வீட்டுல பிரச்சனை பண்ணுது, சரி கிடையாது அப்படின்னு அவங்க அப்பா என்ன சொல்லுவாரு, எல்லாம் ஏன் என் பேரை எடுக்க வந்துருக்கீங்க அப்படின்னு. ஆனா ஒரே ஒரு பிள்ளை மாற்றம் நல்லா இருக்குன்னு நினைச்சுக்கோங்க, அந்த பிள்ளைய பார்த்து சொல்ல இத மாதிரியாவது இரு அப்படின்னு சொல்றதுக்காவது அந்த ஒரு பிள்ளை பேர் சொல்லி நிற்கும்ல. அதே மாதிரிதான் பூமியில எவ்வளோ பாவங்கள் எவ்வளோ அநியாயங்கள் இருந்தாலும் அந்த பாவங்களை எல்லாத்திலும் மத்தியில உப்பா இருக்கிற உங்களை பார்த்துதான் ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை பார்த்து தான் ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு, உங்க பார்த்து ரொம்ப பூரிக்கிறார். இப்ப பாருங்க, ஆண்டவர் ஆதியில நோவா காலத்துல ஒரு பெரிய அழிவை கொண்டு வந்தார் தானே? எத்தனை பேருக்கு தெரியும்? எதற்காக கொண்டு வந்தார் சொல்லுங்க? எதற்காக பூமி அழிச்சாரு? தண்ணியினால. வெரி குட். சோதம் குமாரா என்ற 2 பட்டணம் இருந்தது. அது அக்கினியினால என்ன பண்ணாரு? அழிச்சார். அதுக்கு என்ன காரணம்? பாவம். அப்ப பாருங்க, அன்னைக்கு பாவத்தை பார்த்து ஆண்டவர் பொறுக்காம அழிச்சிட்டார். சோதம் குமாரால அருவருக்கப்பட்ட பாவம் இருந்தது. என்ன பாவம்னா ஆண் புணர்ச்சி, ஆணோட ஆண் கல்யாணம் பண்றதுலாம் இருந்தது. அன்னைக்கு இருந்தது, இன்னைக்கு இருக்குது. அப்ப பாருங்க, அன்னைக்கு அதை பார்த்து அழிச்சார் ஆண்டவர். அன்னைக்கு அதை பார்த்து கோவப்பட்டாரு. இன்னைக்கு நீங்க எடுத்து பாருங்க, சென்னை பட்டணத்திலேயோ உலகம் முழுவதிலேயோ பாவம் இல்லைன்னு சொல்றீங்களா? இருக்குயா, பாவம் இருக்குது. சோதம் குமாரால என்ன பாவம் இருந்ததோ அதே மாதிரி பாவம் இருக்குது. வெளிநாட்டுல ரொம்ப கேட்காம ரொம்ப வேதனையா இருந்தது. ஒரு கிறிஸ்டியன் பாஸ்டர் அவரு ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிக்கிறார். ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிக்கிறார், ஒரு சர்ச் பாஸ்டர். எவ்வளவு கேவலம் பாருங்க. இதை கர்த்தர் பார்த்து அழிக்க முடியாமல் இருக்கிறாரு. அன்னைக்கு இருந்த அதே பாவம் இன்னைக்கு இருந்தது. ஆண்டவர் ஏன் அழிக்காம இருக்கிறார் தெரியுமா? பூமிக்கு உப்பா இருக்கிற உங்களை பார்த்துதான் ஆண்டவர் இன்னைக்கு இரக்கமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
நீங்க மட்டும் இல்லைன்னு நினைச்சுக்கோங்க, இந்த பூமி ஒண்ணும் இல்லை, பிரோஜனம் இல்லாம இருக்கும். உங்களை வச்சுதான் இந்த பூமி பிரோஜனமா இருக்குது. ஆமே. ஆகையால சொன்ன ஆண்டவர், நீ என்னவா இருக்கிற? உப்பா இருக்கிறாய். அல்லேலூயா. அப்போ இந்த உப்பு உருவாக்கப்படுவதற்கு, அந்த உப்பு உருவாக்குற இடத்துக்கு நம்ம பார்த்துருக்கணும். பார்க்கலன்னா சில இந்த ஸ்கிப்பிங்ஸ்லாம் இப்போ தம்பிங்க போடுவாங்க பாருங்க. இந்த உப்படம் எங்க வச்சிருப்பாங்க? உப்படம் எங்க இருக்கும்? வெரி குட். கடல் ஓரத்துல உப்படம் இருக்கும். இந்த கடல் ஓரத்துல தான் என்ன பண்ண நான் கொண்டு போய், எனக்கு இங்க மெட்ராஸ்ல இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொண்டு வந்து கடல்ல இருந்து அந்த தண்ணியெல்லாம் ஒரு லாரியில கொண்டு போய் நான் எங்க ஒரு இடத்துல, சரி இப்போ காஞ்சிபுரத்துல எனக்கு சொந்தமா இடம் இருக்குது, எனக்கு இல்ல, உடனே பாஸ்க்கு இருக்குன்னு நினைச்சு சும்மா சொல்றேன், அங்க இருக்குது, அதனால இங்க இருக்கிற உப்பு தண்ணி எல்லாம் கடல் தண்ணி எல்லாம் எடுத்துன்னு போய் அங்க நான் வச்சு அங்க நான் உப்பா மாத்தினேன் அப்படின்னு சொன்னா என்ன போல ஒரு முட்டாள் யாருமே என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. உப்பு எங்க உருவாக்கப்படணும்னா, உப்பு எங்க உருவாக்கப்படணும்? கடலோரத்துல தான் உருவாக்கப்படணும். அப்ப கடலோரத்து பக்கத்துல உப்பு அந்த உப்போட இருந்தாதான் அந்த கடல்ல இருக்கிற அந்த தண்ணி ஒரு வாய்க்கால் மூலமா வெட்டி அந்த கடல்ல இருக்கிற தண்ணி கொண்டு போய் சுலபமா சேர்த்துருவாங்க. அதனால உப்படம் எங்கெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ அதெல்லாம் எது பக்கத்துல இருக்குன்னா கடல் பக்கத்துல தான் என்ன இருக்கும்? உப்படம் இருக்குமே தவிர கடலை விட்டு வெளியே எங்கவே என்ன பண்ணாது, உப்படம் இருக்காது. அப்ப இந்த உப்படம்னா என்ன காட்டுதுன்னா, உப்படம் சபை. அல்லேலூயா. உப்படத்துக்குள்ள யார் இருக்கணும்? சபையாகிய மக்கள். நீங்க தான் உப்பு. ஆமா தானே? அப்போ நீங்க எல்லாம் உப்புனா இதெல்லாம் நீங்க எல்லாம் வச்சிருக்கிறதெல்லாம் உப்படம். ஆமென். அல்லேலூயா. அப்ப நீங்க எல்லாம் எது பக்கத்துல இருக்கணும்? கடல் பக்கம். அப்ப இந்த சபை எது பக்கத்துல இருக்கணும்? உலகத்துக்கு பக்கத்துல தான் இருக்கணும். ஆனா நிறைய கோயில்கள் பாத்தீங்கன்னா மலை மேல இருக்கும். ஆமா, நிறைய கோயில்கள்ல எங்க இருக்கும்? மலை மேல இருக்கு. என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனா சபை மட்டும்தான் எங்க பாருங்க குடிசை பகுதியில இருக்கும், எங்க பாருங்க மெயின் ரோட்ல இருக்குது, சில வீட்டுல சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆள்கள் இருக்கிற இடத்துல இருக்குது. அப்ப கர்த்தர் ஞானத்தோடு செஞ்சிருக்கிறாரு பாருங்க. அவங்க ஞானமே கிடையாது. ஏன்னா அவங்க தெய்வம் எல்லாம் பார்த்து உப்புன்னு சொல்லல, ஆனா நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்லிக்கிறாரு, உப்புன்னு சொல்லியிருக்காரு. அதனால உப்பு, ஆனா இந்த உப்படம் எங்க இருக்கணும்னா அந்த கடல் பக்கத்துல இருக்கணும். அதே போல சபை எங்க இருக்கணும்னா ஜனங்க எங்க இருக்கிறாங்களோ அங்கதான் என்ன இருக்கணும்? சபை இருக்கணும். அல்லேலூயா. கோயில் எங்க இருக்கணும்? ஜனங்க இருக்கிற இடத்துல இருக்கணும். அதை விட்டுட்டு எங்கேயோ போய் உட்கார்ந்துட்டு இருந்தா அதெல்லாம் கோயிலா? பாருங்க, அதெல்லாம் அங்க மேல கொண்டு போய் மலை மேல கொண்டு போய் வச்சிருப்பான். மலை மேல கொண்டு போய் கோயில வச்சிருப்பான். அது ஆனா ஜனங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கும். ஆனால் சபை அப்படி அல்ல, ஜனங்களோடு சம்பந்தப்பட்டது. ஆமென். கடல் பக்கத்துல தான் சபை இருக்கும். ஆமென். ஜனங்க எங்க இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் எங்க என்ன இருக்கும்? சபை இருக்கும். நீங்க போய் பாருங்க, எங்கெல்லாம் சின்ன சின்ன குட்டி தெரு எங்கெல்லாம் ஜனங்க இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் நிச்சயமா ஒரு சபை ஆண்டவர் என்ன பண்ணிருப்பாரு, நிச்சயமா உப்படத்தை வச்சிருப்பாரு. நிச்சயமா அங்க இருந்து ஜனங்களை கொண்டு வந்து சேர்த்து உப்பாய் மாற்றுவார் ஆண்டவர். அல்லேலூயா. எங்கெல்லாம் இந்த உலகமாகிய கடல்ல ஜனங்க இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் ஒரு உப்படத்தை செட் பண்ணிடுவார், சபையை செட் பண்ணிடுவார். எதற்காக? அந்த கடல்ல அந்த கடல்ல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் தூக்கிட்டு வந்து சபையில போட்டு அவர்களை உப்பாய் பரிசுத்தமாய் மாற்றுவதற்காக கர்த்தர் ஆங்காங்கே சபைகளை வைத்திருப்பார். அல்லேலூயா. ஆனால் சில கோயில்கள் எல்லாம் மேல இருக்கும், அந்த மலை மேல உட்கார்ந்து குந்தியில ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாரு, சம்பந்தமே இல்லாம. ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை. அல்லேலூயா. உங்களை உப்பாய் மாற்றிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. மூன்றாவது காரியம் பாத்தீங்கன்னா, இந்த உலகத்திலிருந்து நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு அடையாளம் தான் கர்த்தர் நம்ம இந்த உலகத்திலிருந்து பிரிச்சு எடுத்துட்டு வந்து நம்ம இந்த உப்படமாகிய அந்த சபைக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். அது இந்த உப்படத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த உப்படம் ஒவ்வொரு பாத்தியா செப்பரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? உப்படத்தை பார்த்துருக்கீங்களா? எப்படி பண்ணிருப்பாங்க? செப்பரேட் அப்படி அந்த பாத்தியா. ஒவ்வொரு பாத்தியும் ஒவ்வொரு ஷேப்ல இருக்கும். ஒண்ணு பெரிய பாத்தி இருக்கும், சில பாத்தி சின்ன பாத்தி இருக்கும். ஒரு சபை பெரிய சபையா இருக்கும், சில சபை சின்ன சபையா இருக்கும். ஆனா இந்த பெரிய சபையை பார்த்து இந்த சின்ன சபை பராமப்பட வேண்டியதில்லை, அந்த சின்ன சபையை பார்த்து பெரிய சபை ஏளனமா பார்க்க வேண்டியது இல்லை. எல்லா இடத்துலயும் என்னதான் ஆகப்படுகிறது? உப்பு தான் ஆகப்படுகிறது. அல்லேலூயா. அதுக்காக எல்லா இடத்துலயும் உப்பு தானே பிரதர், எல்லா இடத்துலயும் அப்படிங்கிறதுனால இந்த சின்ன பாத்தியில இருக்கிறதெல்லாம் பெரிய பாத்தியில என்ன பண்ணக்கூடாது, போகணும்னு ஆசைப்படக்கூடாது. பெரிய பாத்தியில இருக்கிறதெல்லாம் சின்ன பாத்தியில, அதற்கு எந்தெந்த பாத்தியில கர்த்தர் உருவாக்க வேண்டும், எந்த சபையிலே கர்த்தர் உப்பாக மாற்ற வேண்டும் வைத்திருக்கிறாரோ அந்த சபையில நீ உப்பா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா.
எந்த சபையில உன்னை வைத்திருக்கிறாரோ, எந்த பாத்திக்குள்ள உன்னை வைத்திருக்கிறாரோ, எந்த ட்ரையாங்கிளுக்குள்ள வைத்திருக்கிறாரோ, எந்த ஊழியக்காரங்களுக்குள்ள வைத்திருக்கிறாரோ, அந்த இடத்துல இருந்து நீங்க உப்பா மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் பரவாயில்லை, எந்த இடத்துல வச்சிருக்காரோ அந்த இடத்துல இருக்கணும். இப்போ அந்த உப்பு கொஞ்சம் பார்த்துட்டு, இந்த பாத்தி சின்னதா இருக்குது, அதனால பெரிய பெரிய பாத்திக்கு போயிடலாம்னு சொல்லி தண்ணி அங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த தண்ணி இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உப்பா என்னைக்குமே மாறவே மாறாது. டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருந்தா உப்பா என்னவா மாறாது, அதே மாறாது. அது ஒரே இடத்துல வச்சுட்டாதான் என்னவாயிடும், உப்பா இருக்கும். அதனால நீ உப்பா மாறணும்னா ஒரே சபைக்குள்ள கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொன்னா நீ உப்பா இருக்க. ஹல்லேலூயா. கோயில் மாடு மாதிரி அங்கே இங்கே அங்கே அங்கே, இந்த கோயில் மாடு தான் அங்கே போய் அங்கே நல்லா இருக்குது, இங்கே பாட்டு நல்லா இருக்குது, அங்கே இருக்குது அப்படின்னு இந்த கோயில் மாடு தான் அங்கே இங்கே சுற்றிட்டே இருக்கும். ஆனால் நீ உண்மையாவே தேவனுடைய விசுவாசின்னு சொன்னா, நீ உண்மையாவே உப்பா இருந்தா ஒரே பாத்திக்குள்ள நீ அடங்கி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய பாத்தியா இருக்குதுன்னு அந்த சபைக்கு போறது, இந்த சபைக்கு போறது, இந்த பிசினஸ் எல்லாம் இருக்கவே கூடாது. ஒரே சபைக்குள்ள நீ அடங்கி இருந்தாதான் உப்பா சீக்கிரமா மாற முடியும். ஆமென். சீக்கிரமா மாறிடுங்க உப்பா. பக்கத்துல இருக்கிற பார்த்து சொல்லுங்க, சீக்கிரமா மாறுங்க. அது ஒரே சபைக்குள்ள என்ன பண்ணிருங்க, ஒரே சபைக்குள்ள என்ன பண்ணிருக்கணும், அடங்கி இருக்கணும். அப்பதான் அந்த பாத்திகள் சொல்லப்படுவது, அந்த சுற்றிலும் இருக்கிற அந்த பாத்தி அது என்ன காட்டுதுன்னா, இந்த எல்லா கிறிஸ்தவனும் உப்பாய் மாறுவதற்கு கடலில் இருந்து பிரிக்கப்பட்ட ஒரு சின்ன சிறுபான்மையின் கூட்டமாகிய இருக்கிற நீங்க, இந்த உப்பாகி நீங்க உங்களுக்குள்ள ஒரு பாத்தி உண்டாக்கி கொள்ள வேண்டும். நீங்க உலகத்தோடு கூட கலக்க வேண்டிய மக்கள் அல்ல, நீங்க உங்களை தனியாய் செப்பரேட் பண்ணி கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அது என்ன செப்பரேஷன்? உங்களை சுத்தி இருக்கிற பாத்தி முதலாவது சபை, இரண்டாவது அந்த பாத்தி தேவ வசனமாகிய அந்த அரண், அந்த கோட்டை. ஹல்லேலூயா. அந்த பாத்தி அந்த 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 பாத்திக்குள்ள என்ன இருக்கணும்னா வேத சபைக்குள்ள அடங்கி இருக்கணும். இரண்டாவது வேதத்துக்குள்ள உங்க வாழ்க்கை என்னைக்குமே நீங்க அதை உங்க வாழ்க்கை அந்த வேதத்துக்குள்ளேயே நீங்க உங்களை ஒரு எல்லை போட்டுக்கொண்டு வேதத்துக்குள்ளேயே உங்களை நீங்க என்ன பண்ணிக்கணும், அடக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. உங்களை அடக்கி வைத்துக் கொள்ளும். வேதத்திலே கர்த்தர் இந்த பாத்திக்குள்ள, இந்த சபைக்குள்ள என்ன வைத்திருக்கிறாரா, அந்த சபைக்குள்ள அந்த பாத்திக்குள்ள நான் வேத வசனமாகிய அந்த பாத்திக்குள்ள நான் அடங்கி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த வேத வசனம் எனக்கு என்ன சொல்லுதோ அந்த வேத வசனத்தின்படியாகவே நான் மாறிக்கொண்டே அதன்படியே செய்து கொண்டே இருப்பேனால் சீக்கிரமா உப்பா மாறிடுவேன். இந்த பாத்தியில பாத்தீங்கன்னா எல்லாம், அந்த பாத்தியில போடப்பட்ட எல்லாமே என்னவா இருக்காது, உப்பா மாறி இருக்காது. கொஞ்சம் தண்ணியா இருக்கும், கொஞ்சம் உப்பா மாறி இருக்கும். சில சபைக்குள்ள அப்படிதான் சில பரிசுத்தவான்கள் இருப்பாங்க, சிலர் இன்னும் பரிசுத்தமா மாற வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. சிலர் ஓரமா ஒதுங்கி இருக்கும், அது என்னைக்குமே என்னவாகாது, உப்பா மாறாது. பாத்துறீங்களா, அந்த பாத்தியில ஓரமா இருந்துச்சுன்னு வச்சுங்க, அது உப்பா மாறாது. ஏன் தெரியுமா உப்பா மாறாது? அது மேல சூரியன் படாது. சூரியன் எந்த இடத்துல எல்லாம் படுதோ அதெல்லாம் அந்த தண்ணியில என்னவா மாறிடும், உப்பா மாறிடும். நீங்க உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டு வந்தவங்க தான், நீங்க கடல்ல இருந்து எடுக்கப்பட்டு வந்தவங்க தான். ஆனா நீங்க உப்பா மாறணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா, நீதியின் சூரியன் உங்க மேல பிரகாசிக்க பண்ணணும். ஹல்லேலூயா. சபைக்குள்ள வரும்போது நீதி வேத வசனமாகிய வெளிச்சத்துக்குள்ள, நீதியின் சூரியத்துக்குள்ள உங்களை நீங்க கொடுக்கணும். போய் ஓரமா ஒதுங்கிட்டு வந்து அப்படியே யாருக்கு தெரியாம வந்தோம் போனோம் அப்படி இப்படின்னு இருந்தா உப்பா என்னைக்கு என்ன பண்ண முடியாது, மாறவே முடியாது. ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்துவுடைய முக்கியமான அங்கீகாரம், ஏன் ஆண்டவர் உப்புன்னு சொன்னார்னா, நீ சபைக்குள்ள அடங்கி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உன் மேல நீதியின் சூரியன் படணும். படும்போது தான் அந்த தண்ணீர் எப்போ மாறுதோ அன்னைக்கு தான் நீங்க என்னவா முடியும், உப்பா மாற முடியும். தண்ணி உங்க இருக்கிற அந்த உலகத்திலிருந்து பிரிச்சு எடுத்து வரும்போது அந்த தண்ணீர் இருக்குது, அது நீதியின் சூரியன் படதான் உங்ககிட்ட இருந்து பரிசுத்தம் உண்டாகும். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தம் உண்டாகும் போது அந்த பரிசுத்தம் ஒருவேளை இல்லைன்னா காத்திருக்கணும். ஒருவேளை புதுசா அந்த தண்ணியில பாத்தியில அந்த புதுசா தண்ணி வந்திருக்கும், அந்த தண்ணி உடனே என்னவா இருக்காது, உப்பா மாறாது. சில பாத்தி ரொம்ப பழைய, சில தண்ணி ரொம்ப பழைய தண்ணியா இருக்கும், பழைய விசுவாசியா இருக்கும். அது உப்பா மாறினால பழைய புதிய ஆளை பார்த்து என்ன பண்ணக்கூடாது, ஏழமா பார்க்க கூடாது, பொறாமையா பார்க்க கூடாது. என்ன நீ இப்போ வந்தவன் நானே அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது. ஒரே பாத்திக்குள்ள இருக்கிறோம், ஒரே பாத்திக்குள்ள இருக்கிறோம் சொல்லி ஒருவர் ஒத்தாசை பண்ணி இந்த பரிசுத்துக்குள்ள வளர்வதற்கு எல்லாம் முயற்சி செய்யணும். ஹல்லேலூயா. இந்த தண்ணி எல்லாம் உள்ள வந்துட்டுனா அந்த தண்ணி உள்ள வந்துட்டுனா நான் பரிசுத்தமா மாறணும், நான் உப்பா மாறணும் அப்படிங்கிற பிரயாசம் எடுத்துக்கொண்டே இருக்கணும். நான் நீதிமானை மாற்றப்பட வேண்டும், நான் பரிசுத்தமா மாறணும். ஒருவேளை நான் அவங்கள மாதிரி ஜெபிக்க முடியல, ஒருவேளை நான் அவங்கள மாதிரி கொடுக்க முடியல, ஒருவேளை அவங்கள மாதிரி ஊழியம் செய்ய முடியல, ஆனாலும் பரவாயில்ல, நீ உப்பா மாறணும். ஹல்லேலூயா.
எவ்வளவு லேட் ஆனாலும் சரி நீ உப்பா மாறணும். அதுக்கு நீ சூரியனுக்கு ஒப்பு கொடுக்கணும். அந்த உப்பா மாறினதுக்கு அந்த தண்ணி எவ்வளவு பாடுபடும் தெரியுமா? சாதாரணமா உப்பா மாற முடியாது. வெறி கொளுத்த வெயில் என்ன பண்ணிட்டே இருக்கும், அந்த தண்ணி இருக்கதான் அந்த தண்ணி உறிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா அது என்னவாகும், உப்பாய் மாறிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அப்ப நீங்க கொஞ்சம் நெஞ்சமா இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில பரிசுத்தத்தை அடைவதற்கு சுலபமா என்னவே பண்ண முடியாது, சுத்தமா மாறிடவே முடியாது. ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஒரு காலடி எடுத்து முன்னாடி வச்சா 10 அடி பின்னாடி எடுத்து வைக்கிறதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஆனா சோர்ந்து போக கூடாது. ஆண்டவரே நீ என் மேல படுங்க ஆண்டவரே, என் மேல அந்த சூரியன் மேல படும்போது அதுக்கு சுகமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கஷ்டமா இருக்கும், வேதனை இருக்கும். ஆனா அது மத்தியில அது அப்படியே நிக்க பழகிடுச்சுன்னா ஒரு நாள் உப்பாய் மாறிவிடும். அல்லேலூயா. உனக்கு வர பாடுகள் மத்தியில, உனக்கு சுத்தி இருக்கிற நிந்தைகள் மத்தியில நீ வசனத்தை கொண்டு வந்து பாதுகாத்துக்கிட்டு இந்த சபைக்குள்ள நீ நின்னா நீ சீக்கிரமா உப்பா மாறிடுவேன். ஆண்டவர் சொல்ற உப்பா மாறிடுவேன். அல்லேலூயா. நான் ஆண்டவர் சொல்ற உப்பா மாறிடுவேன். அதுக்கு நான் ஒரு சபைக்குள்ள அடங்கி இருக்கணும். ஆமென். பக்கத்துல இருக்கிற சபையை பார்த்து அந்த சபைக்கு போயிடலாமா அப்படின்னு நினைக்க கூடாது. அப்படின்னா நீ சீக்கிரமா என்ன பண்ண முடியாது, உப்பா மாற முடியாது. நீங்க ஒருவேளை இந்த சபை பாஸ்டர் தன்னை ஆட்களை தக்க வச்சுக்கிறதுக்காக சொல்றாரு அப்படின்னு நினைக்க கூடாது. உண்மை. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சின்ன பக்கத்துல இருக்கிற சபை அப்படின்னு நினைப்போம். ஆனா அந்த இடத்துல எப்படிப்பட்ட சத்தியம்னு தெரியாது. ஆனா இங்க ஒரு ரசிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரர்கிட்டே இருந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு சரியான சத்தியம் உள்ள சபை அப்படின்னு அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த சபைக்குள்ளே நீங்க நிலைத்து நிற்கணும். அந்த ஊழியக்காரரு அவர் தரிசனத்தோடு கூட உங்க மேல அவருடைய கரிசனையை செலுத்தி உபதேசத்தை கொடுத்து, இப்ப நான் இந்த பிரசங்கத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறேன்னா அநேக ஆராய்ச்சி பண்ணிருக்கிறேன், நான் ஒப்படத்தை பார்க்கவே இல்லை, ஆனால் உட்கார்ந்து எப்படி பண்ணுவாங்க இதெல்லாம் பார்த்து எதுக்கு இந்த பிரயாசம் எடுக்கிறேன், எதுக்கு இந்த காரியத்தை எடுக்கிறேன், எதுக்கு இந்த நேரத்தை எடுத்து செலவழிக்கிறோம், எதுக்கு இந்த 1 மணி நேரத்தை எடுத்து உங்களுக்கு வசனத்தை கேட்க வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாம் ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்துல சரியான உப்பாய் மாற்றப்பட வேண்டும். அவர் சொல்லியிருக்கிற மாதிரி உப்பா நீங்க மாறணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செய்தியை நான் எடுத்து ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப என்னுடைய பாரம் வேற எந்த பாஸ்டருக்கு வராது. அவருக்கு என்ன மேய்ச்சல் இருக்குதோ அந்த மேய்ச்சல் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆத்மாக்கள் இருக்கும். ஆனா எனக்கும் பாஸ்டருக்கும் கொடுக்கப்பட்ட ஆத்மாக்கள் மேல எங்களுக்கு தான் கரிசனை இருக்கும். அல்லேலூயா. உங்களை எப்படி வளர்க்கணும், உங்களை எந்த சூழ்நிலையில இருந்து கொண்டு வந்தோம்ங்கிறது எங்களுக்கு தெரியும். எந்த நிலைமையில இருந்து நீங்க இருக்கிறீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அதனால உங்களை ஏற்ற விதத்துல நடத்துவதற்கு எங்களுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்திருக்கிறார், அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்பதான் அனுபவம் சின்ன பாஸ்டர்கள் பெரிய பாஸ்டர் இருக்கலாம். ஆனா கர்த்தர் அபிஷேகத்தை வைத்திருக்கிறான்னு நான் நினைக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இந்த போதக வரங்கள் எல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த போதக வரங்கள் எல்லாம் பிரசங்கிக்கவே முடியாது. நீங்க போய் என்ன விட்டாலே நான் ஏதாவது இந்த அரசியல் மீட்டிங்லயோ ஏதோ பேச தெரியாது, எனக்கு பேச வராது. ஆனால் சபைக்குள்ள மட்டும்தான் நான் பண்ண முடியும். அதுக்கு காரணம் என்னுடைய திறமை அல்ல, தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. அநேகர் போன் பண்ணி சொல்லிக்கிறாங்க, நேர பாகமா சொல்லிக்கிறாங்க, அண்ணன் நீங்க பிரசங்கம் பண்ணி இருக்குது எனக்கு நல்லா இருக்குது. அப்ப நான் தெரியும் எனக்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன வார்த்தை கொடுக்கணும்னு சொல்லி என் வாயில ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறபடினால உங்களை கர்த்தர் ஏற்ற விதத்தில் நடத்துவதற்கு அது ஏதுவா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த மேய்ச்சலுக்குள்ள இந்த பாத்திக்குள்ள அடங்கி இருக்கிறது ஒவ்வொரு விசுவாசியுடைய கடமையா இருக்குது. சபைக்குள்ள அந்த உப்படத்துக்குள்ள விசுவாசியுடைய கடமை என்ன அப்படிங்கறத பார்த்தோம். விசுவாசி எப்படி இருக்கணும், விசுவாசி